தமிழுக்கும் தாய்மனுக்கும் வணக்கம் என காக்க முக்கம் அளித்து வருகின்ற அனைத்து இனியோர்களுக்கும் வணக்கம். நாங்கள் காஞ்சிபுரத்தில் இன்றைக்கு வந்து ரெண்டாவது அதாவது வந்ததற்கு அடுத்த நாள் இன்றைக்கு வந்து இப்போ நாங்கள் இப்போ கிளம்பி போக இருக்கின்றது வந்து ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு டாக்ஸி வந்துச்சுது. நாங்கள் ஏறி போகலாம். ரொம்ப பெருசு நம்ம ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனால் பெருசு அதுவா கோயில்? இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம். அதுல தெரியுது அது கோயில் தான். அது என்ன கோயில்? அந்த நீங்க இப்ப போறது தானே அந்த கோயில் தான். அங்கதான் இவ்வளவு பெரிய ராட்சி கோபுரம். இது 1000 கோயில் உள்ள இடமாமே காஞ்சிபுரம் மாவட்டம். கபாலீஸ்வரம் இங்கேயோ இருக்கு. கபாலீஸ்வரம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. கோயில் நிறைய எங்க பார்த்தாலும். உங்களோட கும்பகோணம் என்ன ஸ்பெஷல்? ஃபுல்லா கோயில் தான். நகைக்கிறோம். சந்தையும் ஸ்பெஷலோ? கும்பகோணம் சந்தை அப்படிதான் நாங்க கேள்விப்பட்ட அளவில். அங்கதான் தயாரிக்கிறாங்க. குத்து விளக்கு இருக்குல்ல, குத்து விளக்கு அதான் அங்கதான் தயாரிக்கிறாங்க. இது அது வேற. இங்க எங்க இருந்து கூட எல்லாரும் நிறைய பேர் அங்க போவாங்க நகைக்கிறதுக்கு. பக்கத்துல 9 கோயில சுத்தி பார்ப்பாங்க. அப்ப இங்க வந்து இந்த பல்லவற்ற ராட்சியம், ராஜதானி, அரண்மனை அப்படி இல்லையோ? அது தஞ்சாவூர்ல தான் இருக்கு. தஞ்சாவூர்ல இருக்கா? அரண்மனை தஞ்சாவூர்ல இருக்கு. காஞ்சிபுரத்துல தானே தலைநகரா வச்சு ஆட்சி செய்தாங்க. உங்களோட தெரியல. தஞ்சாவூர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோயிலுமே வந்து ஒவ்வொரு வரலாறு, ஒவ்வொரு படைப்பு, அதை பற்றி கதை சொல்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ வாசித்து சொல்கிறது அல்லது பிரவீன் மோகன் மாய் தொண்டு தொண்டா செய்கிறதா அப்படி ஆன அளவுக்கு இருக்குது. காஞ்சிபுரத்திலே மிக சிறப்பான கோயிலாக இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு வரக்கூடிய பாக்கியம் இன்றைக்கு கிடைச்சிருக்குது. நாங்கள் காஞ்சிக்கு வந்து அடுத்த நாள், ரெண்டாவது நாள் காலையிலேயே எழும்பி குளித்து தோஞ்சு எல்லாம் செய்துட்டு நாங்கள் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு வந்திருக்கோம். எனக்கு இந்த கோயில் பார்க்குறதே வியப்பு. நீங்களும் வந்து இந்த காணொளியினூடாக ஏகாம்பரநாதரை தரிசித்து கொள்ளுங்கள். மும்மூர்த்திகளாலும் பாடல் பெற்ற தலம், அதை விட மாணிக்கவாசகர், திருபூலர் போன்ற பலராலும் சிறப்பித்து பாடல் பெற்ற தலம். அதை விட நீங்கள் சிவகாமி அம்மன் சிவகாமி சபதம் வாசிச்சிருந்தீங்கன்னா அதில் அடிக்கடி கூறப்படுகின்ற ஒரு கோயிலாக இருக்கும். அப்படி தான் இருக்குன்னு சொல்லி உள்ள போய் பார்ப்போம் வாங்க. வழிகிட்டா வந்து சேரும் வரைக்குமே ஒரே கடை தான். காஞ்சி வந்து பட்டுக்கு பேர் போனது காஞ்சி பட்டு. அடுத்ததாக காஞ்சி பட்டும் எடுக்கணும், போய் பார்க்கணும். கடையில் ஏராளம் இருக்குது. அதை விட வீடுகள்லையும் நெய்வார்கள் வீடுகளில் எடுக்கிறேன்னா வழி கடையில் எடுக்கிறத விட குறைவுன்னு சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் போய் பார்ப்போம். அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோயில். வந்தவுடனே ஒரு கோயிலுக்கு போகணும். நேற்று நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு கிட்டவாகவே போனோம். இங்கேன்னு சொல்லி சொன்னால் வரதராஜ பெருமாள் கோயில். அப்போ ஃபுல்லாக வந்து கருங்கல். இவன் மேலே வந்து கருங்கல்லுக்கு தான் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்களோ தெரியலை. என்னென்னு சொன்னால் கீழே மேலே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி கருங்கல்லாக இருக்கும். இதுலேயும் வந்து கீழே கோபுரத்தின் கீழ்ப்பிரகாரம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் கருங்கல்லாகவே இருக்குது.
ஆனால் இவங்க அந்த கருங்கல்லின் மகிமை தெரியாமல் கருங்கலுக்கு அங்கேயும் பெயிண்ட் அடித்து வச்சுருந்தாங்க. இங்கே இது என்ன மாதிரின்னு சொல்லி தெரியல, பார்க்கலாம். மிக மிக சிறப்புமிக்க நகரமாக இருக்கக்கூடிய இந்த காஞ்சிபுரம் திருவிழாக்களின் தேசம் அல்லது 1000 கோயில்கள் உள்ள இடம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த இடத்தில் கோயில்களுக்கெல்லாம் தலையாய கோயிலாக விளங்குவது இந்த ஏகாம்பரநாதர் ஆலயம். இது அப்பர் சம்பந்தர் மாதிரி நாயன்மார்கள் காலத்தில் கச்சி ஏகம்பம் என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்றது. அற்புதமான இந்த கோயில் கதவையும் நாங்கள் பார்த்துக்கொண்டு அதுக்கு அடுத்ததாக இதற்கு இருக்கக்கூடிய ஒரு கதை ஒன்று, வரலாற்று சிறப்புமிக்க கதை ஒன்று இருக்கின்றது. அதைத்தான் நீங்கள் இதில் உமாதேவியோடு கண்டு கொண்டு இருக்கிறீங்கள். வாயில் கோபுரமே அதில் 2 பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இந்தியாவில் கோயில் முதலாக பார்க்கல மிகவும் வித்தியாசமான ஒரு அரசகலை தோற்றத்தில் இது அமைந்திருக்கும். கருங்கலை தாண்டினோம்னு சொல்லி சொன்னால் எங்களை அடுத்த ஒரு காலத்துக்கே இது டைம் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இதில் காட்சி கண்ணுக்கு விரிந்தே செல்லும். அப்படியான ஒரு கோயிலுக்கு இரவு போயிருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயில். காலையில் இப்போ ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு வந்திருக்கு. எல்லா கோயில் வாசல்லையுமே மல்லிகை விற்பார்கள். மல்லிகை மாதிரியே இன்னொரு மலர் அடர்த்தியாக கட்டப்பட்டிருந்த என்னென்னு சொல்லி கேட்டால் முல்லைச்சரம். நான் நேற்று வந்ததுக்கு வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு முதல் விசிட் பண்ணியிருப்பேன். வரதராஜ பெருமாள் கோயிலில் வாசலில் மல்லிகை இருந்துச்சுது. மல்லிகை பூ வாங்கி வைத்துக்கொண்டு இன்றைக்கும் வைத்துக்கொண்டேன். எங்களோட இடங்கள்னு சொன்னால் காட்டு மல்லிகையில் சும்மா தான் ஒரு சரம் விற்பார்கள். இங்கே இது வாச மல்லிகையாக இருக்குது. இப்போ இவ்வளோ மல்லிகை எல்லா இடத்துலையும் விற்கிறீங்களே, இங்கே இருக்குன்னா காஞ்சி ஃபுல்லாகவே தோட்டம் இருக்காம். என்னென்னு சொன்னால் மல்லிகை முல்லை தோட்டம். பஞ்சபூத தலங்களில் ஒன்றான இந்த திருத்தலத்தின் வரலாறு பார்க்க போகிறோம். எனக்கு கோயிலில் வரலாறு பார்ப்பதுன்னு சொன்னால் ஒரு தனியான கலை. இத்தலத்தில் இறைவியான ஏலவார்குழலி அம்மையார் உலகம் உய்வதற்காகவும் ஆகம வழியின்படி ஈசனை பூசிப்பதற்காகவும் கையிலையில் இருந்து காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளியிருந்தார். அங்கே அவ கம்பையாற்றின் கரையில் திருவருளால் முளைத்து எழுந்த ஒரு மணலால் ஆன சிவலிங்கத்துக்கு பூசை செய்து வழிபட்டு கொண்டு வாரார். அந்த நேரம் சிவன் உமையை சோதிக்க நினைத்து அந்த கம்பை நதியை பெருக்கெடுத்து வைத்தார். அம்மையார் பயந்து போய் அந்த சிவலிங்கத்தை இறுகத் தழுவி கொண்டார், மணலால் ஆன சிவலிங்கத்தை. இந்த மணல் லிங்கம் திருமேனி குலைந்து வளைந்து எழும்பி சிவனாக காட்சியளித்தார். இந்த காரணம் பற்றி சிவனுக்கு ஒரு அருமையான பெயர் உள்ளது. தழுவ குலைந்த நாதர் என்ற பெயரை பெற்றுள்ளது இந்த கோயில். கம்பையாற்று மணலில் திருவுரு காட்டியவர் என்பதால் ஏகாம்பரர் என்றும் பொருள்பட அழைக்கப்படுகின்றது. திருத்தலத்தின் பெருமையை நாங்கள் பார்ப்போமே. ஆனால் மும்மூர்த்திகளாலும் வழிபடப்பட்ட இந்த கம்பர் வெள்ளக்கம்பர், கள்ளக்கம்பர், நல்லைக்கம்பர் அமைய பெற்றமையால் இது திரு ஏகம்பம் என்ற பெயர் பெறுகின்றது. அதாவது மும்மூர்த்திகளாலும் வழங்கப்பட்டதால் பெறப்படுகின்ற பெயர். முக்தி தரும் தலங்கள் 7 இது முதன்மை பெற்று விளங்குகின்றது. அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய சங்கிலி நாச்சியாருக்கு செய்து கொடுத்த சத்தியம் பிழைத்ததன் காரணமாக அவருக்கு கண் தெரியாமல் போகின்றது. திருவொற்றி ஊரை தாண்டும் போது அந்த திருவொற்றி ஊரை தாண்டியதுக்கு பின் 2 கண் பார்வைகளும் மறைந்ததுக்கு பெற்ற சுந்தரமூர்த்தி நாயனார் இடக்கண் பார்வை பெற்ற தலமாக இந்த தலம் விளங்குகின்றது. நீங்கள் தேவாரங்களில் கூட படித்திருப்பீர்கள். கச்சி ஏகம்பர் என்று சொல்லி அவர்தான் இந்த ஏகாம்பரநாதர் கோயிலில் அவர் தன்னுடைய இடக்கண் பார்வையை பெற்றுக்கொண்டார். அதை தவிர சமயக்குறவர்கள் எல்லோராலும் பாடல் பெற்ற சிறந்த திருத்தலமாக விளங்குகிறது. இந்த இடத்துல நிக்கேக்கில் மிகவும் ஒரு புண்ணியமான ஒரு காற்றையும் நல்ல ஒரு வித்தியாசமான நினைவுகளையும் நான் பெற்றுக்கொண்டேன். தலப்பெருமையை நாங்கள் தொடர்ந்து நோக்குவோமானால் பிரம்மா விஷ்ணு உருத்திரர் என்னும் 3 பூசித்த லிங்கங்கள் இப்போதும் இங்கே உள்ளது. அவைகள்தான் அந்த வெள்ளக்கம்பம், கள்ளக்கம்பம், நல்லக்கம்பம் என்ற பெயர்களுடன் விளங்குகின்றன. கச்சியகம்பத்துக்கு மாத்திரம் திருமுறைகளில் 12 பதிகங்கள் பாடப்பெற்றுள்ளன. சமயக்குறவர்கள் 4 முதல் 3 இந்த தலம் பாடல் பெற்ற சிறப்பை பெற்றுக்கொள்கின்றது.
ஏகாம்பரேஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படும் இது காஞ்சிபுரத்தில் உள்ள பழமையான கோயில்களில் ஒன்று. பல்லவர் காலத்தில் சிறப்புற்றிருந்ததாக கருதப்படுகின்றது. பல்லவருடைய சிற்பக்கலைக்கு மிக மிக எடுத்துக்காட்டான கோயில்களாக காஞ்சிபுரத்தில் ஏராளமான கோயில்கள் இருக்கின்றன. இதில் இது ஒரு முதன்மையான கோயிலாக இருக்கு. கொடிக்கமாங்கருங்கெல்லாம் வா. அதுக்கு பிறகு அந்த ஆக்கள் இப்போ பித்தளையில் கவர் போடுறதால பித்தளை கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்களே, அநியாயம். எவ்வளோ பெருசு. ஆமாம். கோயில்களுக்கெல்லாம் தலையாய கோயிலாக விளங்கக்கூடிய கைலாசநாத கோயில் என்று சொல்லி ஒன்று இந்த காஞ்சிபுரத்தில் இருக்குது. அது 2ஆம் நரசிம்ம பல்லவனால் கட்டப்பட்டது. 2ஆம் நரசிம்ம பல்லவன் காலத்துக்கு பிற்பட்டது என்று சொல்லி இந்த கோயில் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இதில் ஏற்கனவே உள்ள தொன்மையான கல்வெட்டுக்களில் இந்த இடத்துல செங்கல்லால் ஏற்கனவே ஒரு கோயில் இருந்திருக்கலாம் என்ற ஐயப்பாட்டை உருவாக்குகின்றது என்று சொல்லி கூறியுள்ளார்கள். கட்டாயம் இருந்திருக்கும். ஏனென்று சொன்னால் இது தேவார முதலிகளால் பாடல் பெற்றது என்பதால் 1300 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை உடையது என்று தற்போது கருதப்படுகின்றது. ஆனால் 3500 ஆண்டுகள் பழமையான மாமரத்தை கொண்டது என்றும் அந்த மாமரத்தடியோடு இருந்துதான் இறைவனை பூசித்தார் என்றும் கூறுகின்றபடியால் அந்த தலவிருட்சத்துக்கு அதிகமான காலத்தையோ தலவிருட்சத்துக்கு நெருக்கமான காலத்தையோ தான் இந்த கோயில் கொண்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பல்லவர் காலம் தொட்டு நாயக்கர் காலம் வரை பல்வேறு மன்னர்கள் மீண்டும் மீண்டும் திருப்பணிகளை செய்திருக்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு அபூர்வமான ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது. அந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஆயிரங்கால் மண்டபம் விஜயநகர பேரரசர்களால் கட்டுவிக்கப்பட்டது என்றும் பிறகு சோழர் ஆட்சியில் மீண்டும் புனரமைக்கப்பட்ட வரலாறுகளும் இருக்கின்றது. இங்கே ஒரு வித்தியாசம்னு சொல்லி இந்த கம்பிகள் மாதிரி அடைக்கப்பட்ட நெருக்கமான பாதையினூடாக நாங்கள் போகலாம். நாங்கள் வந்திருக்கின்ற இந்த நேரம் நல்ல தருணம். காலையில் 6 மணிக்கே கோயில்கள் எல்லாம் திறந்து விடுவார்கள். நீங்கள் அந்த நேரம் வந்தீங்கன்னா இதை சிரமப்படாமல் பார்க்கலாம். சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டான முழுக்க கருங்கல்ல செய்யப்பட்ட கோயில். கருங்கல்ல செய்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. கூரை பகுதியே முழுக்க கருங்கல் தூண்களால் ஆக்கப்பட்டதாக இருக்கு. விரைவு தரிசனம் 100 ரூபாய். விரைவு தரிசனம் எங்களுக்கெல்லாம் விரைவான தரிசனம் தேவையில்ல. சுற்றி வாங்க கோயில். ஒரு சுற்றி வந்துட்டு போவோம். ஓ, இதை பிடிச்சோன்னு உதவி பிடிக்க போகிறீங்களா? கோயிலை பார்க்க நான் நினைக்கிறேன் பல நாள் வேணுமே இருக்கணும். சிற்பங்கள் அவ்வளோ சிற்பம். என்ன சொன்னார்? ஐயோ, இன்னும் கண்கொள்ளா காட்சியை சொற்களோத்து வந்துட்டேன். அது ஏறிற மாதிரி விரைவா இன்னொரு காட்சியை
இந்த கோயிலில் சில சிலைகள் இந்த பகுதிகளில் மகேந்திர பல்லவர் காலத்துக்குரிய எழுத்துக்களும் இருக்கின்றன. சில இடங்களில் விஜயநகர சின்னங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை தவிர இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலை ஆதித்த கரிகாலனின் உருவம் என்றும் கூறப்படுகின்றது. அதற்கு தாடி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. சுவாமி சன்னதி கிழக்கு, ஆனால் கோபுர வாயில் தெற்கே இருக்கின்றது. மிக மிக அற்புதமான இந்த கோயிலில் நாங்கள் சுற்றுப்பிரகாரத்தில் நடக்கேக்கில் எண்ணற்ற சிவலிங்கங்களை நாங்கள் பார்க்கலாம். இந்த கோயிலுக்குள்ள எங்களை கேமரா எடுக்க வேண்டாம் என்று சொல்லாமல் விட்டதே ஏகாம்பரநாதர்கிட்ட தரிசனம் உங்களுக்கும் கிட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றது. நான் இந்தியாவுக்கு முக்கியமாக போனது இந்த சுவாமி தரிசனத்துக்காகவே. அவ்வளவு சிறப்பு பெற்ற பல தலங்கள் இங்கே இருக்குது. அங்கே ஏகாம்பரநாதர் அந்த மாமரம் வாசித்த மண்டைக்கு அது 3500 ஆண்டுகள் முற்பட்ட இது இங்கே குறுக்க போராச்சு அந்த மாதிரி. என்ன கொப்பல் நினைச்சிருப்பாங்களே ஒரே அந்த ஒரு டேஸ்ட் சொல்கிறோம்ல. அப்போ ஒரு காய் தானடா. ஆமாம், ஒரு காய் தான். 3500 ஆண்டுகள் பழமையான தலவிருட்சம் மாமரம். அதை விடவும் பழசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு தெரிந்த காலப்பகுதி அவ்வளோதான். தல விருட்சத்துக்குள் செல்லும் வழி. காமாட்சி அம்மை தவம் செய்து ஈஸ்வரனை கல்யாணம் செய்த புண்ணிய பூமி இந்த மாமரம் அடிதான் என்று சொல்லி கூறப்படுகிறது. 4 கிளைகளில் 4 விதமான ருசியும் உருவம் உள்ள மாங்கனிகள் கொடுக்கின்ற இந்த மரம் சக ஆமரம் ஏகாம்பரம், ஒரே மாமரம் என்று பொருள்படும். இதில் கண்ணுக்கு பார்த்தாலே தெரியுது வேறு வேறு வகையான மாங்காய் வேறு வேறு சைஸில் இருக்குது. நிச்சயமாக அதில் இருந்து வார கனி 4 வகையான சுவையை கொடுக்கும் இவர்கள் சொல்வது போல் தான் இருக்கு. கோயில் அது எல்லாமே கலசம், எல்லாமே கருங்கல் தான் போல இருக்கு. கலசம் முதல் கொண்டு என்ன அழகு, என்ன குளிர்ச்சி. இன்னொரு சிவலிங்கம்.
எல்லாத்துலேயும் ஒரே டிசைன் இல்லை டேட், வேறு வேறு வேறு. ஓ அதைத்தான் நான் அப்போது 2 ஒவ்வொரு கல்லாக பார்த்துக்கிறேன். அது போக மாட்டேன் போட. ஜருகாண்டியும் குருகாண்டியும் அடிச்சிடுவா. அப்பா ஃப்ளட்டை பார்த்தீங்களோ, தூண் தூண் ஆட்டுக்கு தான் ஃப்ளட் செய்திருக்காங்க. ஆனால் வெண்டிலேஷன் இவ்வளோ நல்லா ஓ எங்கட பொன்னம்பலவானேஸ்வரம் அவ்வளோ இருட்டாக இருக்கிறதுக்கு இது எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பார்த்தீங்களே. வெளிச்சமும் இது என்ன காத்தோட்டம். இங்கே ஜன்னலை பார்த்தீங்களா, ஜன்னலும் அதுலேயே தான் வேறு அந்த பூவேலை மாய் செய்தும் பதிச்சிருக்கு ஜன்னல். வயிறு வர பாருங்க இவ்வளோ தாத்ரூபமாக இருக்குன்னு. நான் இப்போ சுற்றி கொண்டு முன்னே வந்து சேர்ந்துட்டோமா? ஓம் போல கிடக்கு. சுவாமியை நீங்கள் விரைவு தரிசனம் என்ற பகுதிகளால் போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 100 ரூபா டிக்கெட், 100 ரூபா டிக்கெட் இருக்கும். சில கோயில்களுக்கு 50 ரூபா டிக்கெட் இருக்கும். அந்த டிக்கெட்டை கொடுத்து போயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதிக சனமுள்ள சாதாரண லைலான போகாமல் நீங்கள் மிகவும் கிட்டடியாக போய் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 64 நாயன்மாற்ற சிலைகளும் இங்கே இருக்குது. அதை விட தூணுக்கு தூண் அற்புதமான பல சிலைகள் இருக்கின்றது. இப்போ நாங்கள் நினைக்க எங்களுக்கு தோணும் எப்படின்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இதற்காக கடவுளை பார்ப்பதற்கு இவர்களுக்கு காசு கொடுத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி, கோயிலை பொறுத்த வரைக்கும் கால நேரம்ன்றதால இப்போ மக்கள் பெருசாக இல்லை. நாங்கள் வந்து ஃபுல் ஃப்ரீயாக சும்மா எங்களோட ஊர் கோயில்களில் சுற்றி பார்க்குற மாதிரி பார்க்குறோம். ஆனால் கடவுள் தரிசனத்தை பெறுறதுக்கண்டா இங்கே நான் நினைக்கிறேன் ஒரு 10 மணிக்கு பிறகுண்டா சனம் மோதும். சனம் அலமோதைக்கில் சாதாரண பாதையை விட தூர இருந்து வாரவர்களுக்கு நீங்கள் அது ஒரு டிக்கெட் அரசன டிக்கெட் மாதிரி என்று நினைச்சு நீங்கள் எடுத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இலகுவான வழியாக இருக்கும். பஞ்சபூத தலங்களில் ஒன்றான இதை பார்க்க கிடைத்தது, வணங்க கிடைத்தது என்னுடைய முற்புறவியின் பயனே என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் பஞ்சபூதங்களுக்குரிய சிவாலயங்களும் தமிழ்நாட்டு பகுதியில் இருக்கின்றன. இது வந்து நிலத்துக்குரிய சிவாலயமாக விளங்குகின்றது. காஞ்சிபுரம் பல்வேறு விடயங்களுக்கு புகழ் பெற்றது. கல்வி, வீரம், நெசவு தொழில் எல்லாவற்றிலும் கட்டடக்கலை போன்றவற்றில் சிறந்து விளங்கிய இந்த காஞ்சிபுரத்தில் இந்த கோயில் இருக்கின்றது. எந்த ஒரு உயிரினங்கள் என்றாலும் 5 ஆக்கப்பெற்றவை என்ற கருத்தில் இந்த 5 ஐம்பூதங்களாலான ஸ்தலங்கள் விளங்குகின்றன. எண்ணற்ற சிவலிங்கங்கள், எண்ணற்ற சிவலிங்கம், கண்கொள்ளா காட்சி. நாயன்மார்களால் மட்டுமன்றி கர்நாடக இசையில் மும்மூர்த்திகள் என கூறப்படும் தியாகராஜர், சியாமா சாஸ்திரிகள், முத்துசாமி தீட்சிதர் ஆகியோராலும் பாடல் பெற்ற சிறப்புகளை பெற்றதே இத்தலமாகும். இதில் வந்து பிரசாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் பிரசாத கடை நாங்கள் வந்து ஒரு காஞ்சிபுரத்துக்கே ஸ்பெஷலான ஒரு காஞ்சி இட்லின்னு சொல்லியிருக்கு. அதுவும் அடுத்தது குளிச்சாதவும் எடுத்திருக்கோம். இதில் அதை விட எங்களோட ஊர் வந்து தட்டுவடை மாதிரி இங்கே வேறு ஒரு வடை வந்து சொன்னாங்க. அதை இப்போ சாப்பிடுவோம். பூத்து குலுங்கும் கொன்ற இலைகளே இல்லாமல் மரமாகவே
மரம் முழுக்கலுமே பூத்தான். சித்திரை வைகாசின்னு சொன்னால் வசந்த காலம். வசந்த காலத்தில் பூமரங்கள் பொதுவாக பூக்குமா. நான் கொன்றை பூத்திருக்கின்ற அழகு தனியாக அது ஃபுல்லாக பூ என்னப்பா எப்படி இருக்கு கோபுரத்தோட பூவை பார்க்க. வில்வ மரம் ஒன்றும் அதுவும் வந்து முழுக்க முழுக்க பழுத்திருக்குது. எங்களோட ஊரில் ஒரு கருங்கல் கோபுரம் அமைக்கிறேன்னு சொன்னால் வருஷக்கணக்காக பாடுபட்டு இவங்களால் செய்யவே இயலாது. அரச காலத்தில் கட்டப்பட்ட கருங்கல்லுகளுக்கு தான் இவங்க என்னவோ தெரியாது ஒரு காவி கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருக்குறாங்க. முழுக்க முழுக்க கருங்கல்லாலான கோயில். கோபுரங்கள் அனைத்துமே வந்து கருங்கல்லால் தான் செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் அது மதில் சிவர் எல்லாம் தானோ. நாங்கள் இப்போ சுற்றி கொண்டிருக்கிறது 3வது பிரகாரம், 3வது சுத்து. கிரிவலம் முந்தி படம் தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அர்ஜுன்ட படம். இன்றைக்கு தான் எனக்கு அந்த சொல்லுக்குரிய அர்த்தம் தெரியும். கிரிவலம்ன்றது கோயிலை சுற்றி வாரது. அப்போ திருவண்ணாமலையில் கோயில் சுற்றி வாரது கிரிவலம் வந்து முடிக்கிறனாலே பெரிய வேலைன்னு சொல்லி சொன்னார். அந்த நேரம் தான் எனக்கு தெரியும் அந்த சொல்லுக்கான அர்த்தத்தை. சிற்பத்தை சிற்பிகள் செய்த காலத்தில் உளி செதுக்கிற சத்தம் தான் இந்த காஞ்சிபுரம் முழுக்கலுமே நிறைஞ்சிருந்திருக்கவன். 1 2 3 4 5 6 7 8 தலைவாசல் கோபுரம். இதுதானே அந்த மண்டபம். எல்லா இடமுமே அந்த அம்மன் சிவனை தரிசித்து சிவனுடன் கலந்த இந்த கோயில். அதாவது நாங்கள் பார்த்துருந்தோம் தழுவ குலைந்த நாதனார் என்னமோன்னு சொல்லி சாதாரணமாக ஏகாம்பரநாதர் என்ற பேரில் கூறப்படுகின்ற சுவாமிக்கு அப்படி ஒரு பேரும் இருக்கிறது, காரண பேருன்னு சொல்லி நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். இப்போ இதுக்கும் இன்னும் ரெனோவேஷன் செய்திருக்கா. உள்ளதை கெடுக்கிறதான் ரெனோவேஷன் போல இவங்க. ராம்கோ சூப்பர் சிமெண்ட். எப்படி இருக்கும்? இவ்விடத்துலையும் புதுசு போல கிடக்கு கல், திருப்பி கருங்கல். எப்படி இருக்கு இந்த சிற்பம்? டேட் சைட்டுக்கு இருக்கிறது. இதுதானே டேட்? இதுதான் நான் இருக்கோம். வெறும் மண்டபமாக இருக்கு. ஒவ்வொரு இதுலையும் வந்து ஒவ்வொரு தூண்களிலும் பல வகையான கடவுளின் சிலைகள் தாத்ரூபமாக செதுக்கப்பட்டிருக்கு. இதை தவிர வேற மண்டபம் இருக்கான்னு ஏகாம்பரநாதரின் 1000 கால் மண்டபம்.
டேட் அங்ககான மண்டபம் தான் வெறும் 1000 அங்ககான மண்டபம் தான் எப்படி எப்படி கருமையாகி கொண்டு போகுதுன்னு பாருங்களேன். வாசலுக்கு ஜானையும் ஜாலியும் இருக்கு. இதுகளுக்குள்ள தானப்பா ஆக்கள் பெர்மிஷன் எடுத்து டான்ஸ் எல்லாம் ஆடி போடுறோம். சூப்பராக இருக்கிறது. எக்ஸ்ட்ரீம் லெவல். ஏறுங்க. என்ன லெவல்ல ஓம் சுவாமி. இதெல்லாம் ஃபுல்லாக லைட் இருக்குது. இப்போ ஆஃப் ஆகிருக்கிறதால இருட்டாயிருக்கு. இது சுவாமியோட திருக்கல்யாணம் நடக்க இருந்து பார்க்குற மண்டபம். காஞ்சி கோட்டை ஏகாம்பரநாதரின் மீது பாடப்பெற்ற பல பதிகங்களில் ஒன்றை நான் சிறியளவில் பாடலாம். ஆலந்தானுகந்த முது செய்தனை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுள்ளானை ஏலவார் குழலாளுமை நங்கை என்றுமேத்தே வழிபட பெற்ற கால காலனை கம்பனும் மானை காண கண்டடியேன் பெற்றவாரே. எங்கட ஊர்லேன்னு சொல்லி சொன்னால் இலங்கையில் திருக்கேதீஸ்வரம், கோணேஸ்வரம் மட்டும் தான் பாடல் பெற்ற தலங்கள். இங்கே உள்ள தலங்கள் அனைத்துமே மாதிரி மிக மிகச் சிறப்பு பெற்ற தலங்களாக மும்மூர்த்திகளாலும் பாடல் பெற்ற மிக சிறப்பை பெற்ற தலத்தில் நானும் ஒரு தேவாரத்தை பாடணும் என்ற ஒரு ஆசைக்கு நான் பாடிட்டேன். ஏகப்பட்ட லைட் பூட்டி இருக்குது அந்த நேருக்கு. இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணி வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் நேரத்தாலே ஆன் பண்ணிடுவாங்களாம். அப்படின்னு சொன்னால் மண்டபம் வந்து ஒரு அட்டகாசமான அழகாக இருக்கும். நீங்கள் படங்களில் கூட சில நேரம் பார்த்துருப்பீங்க. இதுக்குள்ள வந்து டான்ஸ் ஆடுறாக்களெல்லாம் டான்ஸ் ஆடி போட்டிருப்பாங்க. அட்டகாசமாக இருக்கும். சிறப்பான ஒரு மண்டபம். மிக மிகச் சிறப்பு. பல்லவர்கள சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு தூணிலையும் அவ்வளவு எண்ணற்ற சிற்பங்கள், எல்லாமே வேறு வேறு வகையான சிற்பங்கள். இதில் வெளிச்சம் வாரத்துக்காக ஒரு இடத்தை ஓப்பனாக விட்டுருக்காங்க. இட்லி வடை எல்லாமே அன்னதானம் கொடுக்குறாங்க. ஆமாம், மத்தாப்பெல்லாம் வடிக்க தொடங்கிடுச்சுது.
இன்னைக்கு பகல் வேளையே தேதி வந்து 12 ஏன்னா 12ஆம் தேதி வருடத்துக்கு ஆயத்தமாகி விட்டார்கள். பல்லவ சாம்ராஜ்யத்தின் கோட்டை மாதிரி இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபம். இப்போ எங்களோட ஊர்ல எல்லாம் நாங்கள் லோவா மகபாயா என்னமோ ஆயிரங்கால் மண்டபம் பண்ணுவாங்க. தூண் மட்டும்தான், ஆனால் 1000 தேராது. நீங்கள் வந்து 1000 தூண் தேரக்கூடிய அளவு ஒவ்வொரு கட்டேரியும் ஒவ்வொரு சிற்பம் சொல்லி வேலை இல்லை. அந்த சிற்பத்தை பார்க்குறதுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு நாள் காணாத இருக்கணும். பிரவீன் மோகன் மாய் பூத கண்ணாடி வச்சு பார்க்குறவங்க எல்லாம் நாள் கணக்காக வந்து பார்ப்பாங்களேன்னு சொல்லி நினைக்கிறேன். சொன்ன தியரி என்னன்னா, அந்த சிதைவடைஞ்சாலும் காப்பாற்றக்கூடிய மாதிரி டூப்ளிகேட் இருக்கும். அதாவது 4 அல்லது ஒரு 5 இருக்கும் திருப்பி. அதை தவிர மற்றதெல்லாம் வேறுதான். என்ன எடுத்தீங்கன்னா இதுக்கும் அதுக்குமே வித்தியாசம் இருக்கும். நேரத்தில் இருக்கு. திருப்பி பாருங்க என்ன வித்தியாசம் கண்டுபிடிங்க. காது வித்தியாசம், தோடு வித்தியாசம், அப்படிதான் செய்திருக்கேன். அவ கட்டி இருக்கிற கொண்ட வித்தியாசம், காது வித்தியாசம், காடு மாட்டி இருக்கிற கம்மல் வித்தியாசம், கை வச்சிருக்கிற விதம், பக்கத்துல வந்து அவ பிடிச்சிருக்கிற மகர தோரணங்கள் வேறு, எல்லாமே வேற வேற. ஏன்னா எதிரெதிராக இருக்கிறது கூட வேற. இது எலி குஞ்சு, அங்காலையும் எலிதானோ. நீங்க சொல்ற சரி. என்ன அந்த ஒரே மாய் சிற்பம் 2 பக்கம் ஒரு சோடியா இருந்தாலும் அடுத்தது வந்து நர்த்தன விநாயகர். இப்போ யூடியூப்ல இதை பார்த்து கொண்டு இருக்காதுங்க, வாங்க வந்து பாருங்க கண்ணால. 1000 கண் காணாதவங்களுக்கு திருவிழாக்களின் நகரமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துக்கு நாங்கள் காஞ்சிபுரம் உண்மையாக சீசன் வந்து பங்குனி உத்திரத்தோடு நடக்குமா ஏகாம்பரநாதர். அதுக்கு பிறகு வரதராஜ பெருமாள் கோயில். வரதராஜ பெருமாள் கோயில் போயிருந்தேன், உங்களுக்கு வீடியோவில் காட்டியில் எனக்கு சந்தர்ப்பம் இருந்தால் நான் எடுத்து காட்டுறேன். அது கொஞ்சம் அந்த வைஷ்ணவ தாக்கமுள்ள கோயிலில் ஜருகண்டி அண்டாக்கில் கலைச்சி கொண்டிருக்காங்க. அப்படியான சொல்லி ஒன்று இங்கே இல்லை. காமாட்சி கோயிலுக்கும் போகிறோம் தானே, அப்போ விளங்கும் வைஷ்ணவத்துக்கும் எங்களோட சைவ சமயத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். அங்கே கலைக்கிறதுக்கு ஃபுல்லாகவே நாமத்தை இங்கே அடித்து போட்டு நிற்கிற ஆக்கள் நிற்பாங்க. இங்கே அப்படி ஒரு தோற்றம் இல்லை, நிம்மதியாக கும்பிட்டு முடிக்கலாம் ஆக்கள். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? கருங்கல்லுக்கு பெயிண்ட் அடிக்காம விட்டுருக்கலாம். அது நான் முதல் எத்தனையோ முறை சொல்ல கட்டுப்பாக இருக்குது. எங்களோட இடத்துல ஒரு சின்ன கருங்கல் அமைக்கிறதுக்கு சனம் போடுற பாடு, கருங்கல்லுக்கு பெயிண்ட் அடிச்சு எந்த மூதேவியலும் தெரியல. உண்மையில் எரிச்சலாக இருக்குது. கோபுரம் அப்படி கோபுரம், 4 வாசல் கோபுரம். உள்ளூர் செங்கல் வச்சு வழியில் கட்டி இருக்காங்களே, உள்ளுக்கு செங்கல் வச்சு வழிக்கு கட்டி இருக்காங்க. இது கருங்கல் தான். அந்த உள்ளுக்கு செங்கல் வச்சு வெளியில் அந்த கருங்கல்ல என்னென்னு சொல்கிறது, ஒரு டைல்ஸ் மாதிரி பதிச்சு கட்டுவாங்க. எங்களோட ஊர்களில் சும்மா பஞ்சத்தை கட்டி இருக்கும். இந்த பக்கம் கோபுரம், இந்த பக்கம் கோபுரம் பேஸ் வடிச்சிருக்கு. ஏன்னா அடிச்சு உடைக்கிற வேலை ஏதோ செய்திருக்காங்க போல. பிளக்காத இது இளங்கார மிச்சம் மிஞ்சி கிடக்கு, களைச்சி போய் தான் விட்டுருப்பாங்களா இருக்கவங்க. ஏவலார் குழலி உடனுறையும் ஏகாம்பரநாதர் திருக்கோயில் காஞ்சிபுரம். இதில் புதிய இலைகளை பரப்பி நிற்கின்ற ஒரு அரசமரத்துக்கு கீழாக ஏகப்பட்ட சிவலிங்கங்கள். இங்கால தீர்த்த கேணியுடன் சேர்ந்ததாக இப்படி நாங்கள் நின்று பார்க்கல தெரிகிற ஆங்கிளில் பிரதான
கோபுரம், பிரதான கோபுரம், அதை விட இருக்கிற சில சிறிய சிறிய விமானங்கள், கோபுரங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்படி அது அப்படியே சுற்றி நல்ல ஒரு ஆங்கிள் என்ன. ஆனால் இங்கே வேறு வேறு ஸ்டேட்டில் இருந்து ஆக்கள் வாரது கூட என்ன, தமிழ் ஆக்கள் வாரதோடு சேர்த்து இப்படியே தொடர்ச்சியாக இருந்திருக்கும் போல் தீர்த்தம் சுவாமி தீர்த்தமாடைக்க இருந்து பார்க்குறதுக்கு அந்த ஒரு பழைய துண்டை தவிர மிச்சம் உடைஞ்சிட்டுது. இல்லைங்க வாரேன். அப்போ வெயிலுக்கு அடிக்க போகிறீங்க. ஒரு கையால் சுற்றுற இலகுக்காக ஒரு வித்தியாசமாக மேலே கம்பி போட்ட மாதிரி இருக்கிற ஆட்டுக்கள். இதை கொண்டு போனோம்னா எங்களோட மொத்த வெயிட்டும் சரி, அதை விட மாபிளாலான நிறைய உபகரணங்கள், ஜாடிகள், அந்த லேபில் போட்டு வைப்பாங்க தானே ஜாடிக்குள்ள அந்த பாம்புகள், அதுகள் எல்லாம் அப்படி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. கிளேயில் செய்து பெயிண்ட். பஞ்சபூத தலங்களில் ஒன்றான ஏகாம்பரநாதரை இன்றைக்கு தரிசித்தது என்னுடைய இந்த பிறப்பின் பாக்கியம் என்று நாங்கள் கருதி கொண்டு ஏகாம்பரநாதர் கோயிலில் இருந்து விடை பெற்று கொள்கின்றோம். நீங்கள் செல்கின்ற நேரம் நிச்சயமாக காஞ்சி செல்லுங்கள். காஞ்சி செல்லும் போது இந்த பஞ்சபூத தலங்களில் ஒன்றான இந்த தலத்தை வணங்க தவறாதீர்கள்.